آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், சர்வ வல்லமை படைத்தவன் என உள்ளத்தினால் உறுதி கொண்டு நாவினால் சாட்சி வருகிறேன். எம் உயிரினும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை அச்சொட்டாக பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவுத் தாபிஈன்கள், இன்று வரைக்கும் இஸ்லாத்தை தூய வடிவிலே பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நிலவட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார்படுத்தியிருக்கக்கூடிய சுவனத்தின் மீது ஆசை வைத்து அவருடைய ஏவல்களை முடியுமான வரை மௌத்துக்கு முன்னுள்ள வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி உங்களிடத்திலே வேண்டிக் கொண்டவனாக, அவன் தயார்படுத்தியிருக்கக்கூடிய அந்த நரகத்தை பயந்து அவனுடைய விளக்கல்களை முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்கும்படி உங்களிடத்திலே வேண்டிக் கொள்கிறேன். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, இன்றைய ஜும்ஆவுடைய தலைப்பாக இஸ்லாமிய புனித தலங்களில் ஒன்றான மக்கபா நகரத்தினுடைய சிறப்புகள் பற்றி ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்னும் ஒரு சில வாரங்களிலே ஹஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்காக உலகங்களில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் புனிதமான மக்கபா நகரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அந்த மக்காவினுடைய சிறப்புகளை பற்றி நாங்கள் அறிந்திருப்பதே அவசியமாகும். ஏனென்றால் நாங்களும் ஒரு நாள் உம்ராவுக்காகவோ ஹஜ்ஜுக்காகவோ அந்த பூமியை மிதிக்க இருக்கிறோம். ஆகவே அங்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதனுடைய மகிமைகள் என்ன என்பதை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான படைப்பினங்களை படைத்திருக்கிறார். இப்படி படைத்தவரோ ஒரு படைப்பினத்தை இன்னொரு படைப்பினத்தை விட சிறப்பானதாக ஆக்கி வைத்திருக்கிறார். மனிதர்களை சிறப்பானதாக ஆக்கி அவர்களிலே நபிமார்களை சிறந்தவர்களாக தேர்வு செய்தார். அவர்களிலே ரசூல்மார்களையும் அவர்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சிறந்தவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்வு செய்தார். இதே போலதான் இந்த உலகத்திலே பல்வேறு நாடுகளை, ஊர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார், ஏற்படுத்தியிருக்கிறார். அவைகளிலே சிறப்பான ஒரு ஊராக அல்லாஹ் இந்த மக்கா நகரை படைத்திருப்பதாக, ஏற்படுத்தியிருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த மக்கா நகரத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹ் 9வது வசனத்திலே இவ்வாறு சொல்லி காட்டுகிறார்: வமை யுஅமின் ஹுருமாத்தில்லாஹ், அல்லாஹ் கண்ணியப்படுத்தியவற்றை, அல்லாஹ் மகிமைப்படுத்தியவற்றை எங்களை மகிமைப்படுத்துமாறு கட்டளையிடுகிறார். யார் அல்லாஹ் சிறப்பானவற்றை, அல்லாஹ் எதை சிறப்பாக்கி வைத்தானோ அவைகளை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அது சிறந்ததாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதற்கு அடுத்த வசனத்திலே 32வது வசனத்திலே அல்லாஹ் மிகவும் தெளிவாகவே சொல்லிவிட்டார்: ذَلِكَ وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளாக, அல்லாஹ்வுடைய ஞாபக சின்னங்களாக இருக்கக்கூடிய அந்த மக்கா நகரங்களை, அதே போல அந்த மக்கா நகரை சூழ இருக்கக்கூடிய சஃபா, மர்வா போன்ற இன்னொரு எல்லா இடங்களையும் யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அது ஈமானுடைய வெளிப்பாடான ஃபைன்னஹா மின் தக்வல் குலூப், உள்ளத்திலே இறையச்சம் இருப்பதற்கான ஒரு அடையாளமாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு இடத்தை நாங்கள் விரும்புவது என்பது ஈமானில் உள்ள ஒரு பகுதியாகும். அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு இடத்தை நாங்கள் நேசிக்க வேண்டுமாக இருந்தால் அது எங்களுடைய தக்வாவிலே, எங்களுடைய
ومن يرد فيه بإلحاد بظلم نذقه من عذاب أليم. யார் அந்த இடத்திலே அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்வதற்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்திய இடத்திலே அநியாயமாக நடந்து கொள்கிறார்களோ, அது சிறுக்காக இருக்கலாம், இன்னொரு அனாச்சாரங்களாக இருக்கலாம், அவர்களுக்கு வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் அல்லாஹ் விரும்பிய ஒரு இடத்தை எப்படி எங்களுக்கு நாம் நேசிக்க வேண்டுமோ, நேசிக்கிற போது எப்படி எங்களுக்கு நன்மை கிடைக்குமோ, அதே போல அல்லாஹ் விரும்பிய அந்த மக்கா நகரையும் அதை சூழ இருக்கக்கூடிய பகுதிகளிலும் நாங்கள் அநாகரிகமாக நடந்துவிடக் கூடாது என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஏனென்றால் எங்களுடைய அதிகமான மக்கள் இங்க இருந்து ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக பல லட்சம் ரூபாய்கள் செலவழித்து செல்கிறார்கள். இங்கு அவர்கள் புகைப்பிடித்தவர்களாக, இங்கு அவர்கள் தவறு செய்தவர்களாக இருந்தவர்கள் அங்கு சென்றும் புகைப்பிடிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். அங்கு சென்று புகைப்பிடிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த மக்காவினுடைய கண்ணியத்தை, அந்த மக்காவினுடைய சிறப்பை அவர்கள் மதிக்கவில்லை என்பதுதான் அர்த்தம். ஏனென்றால் அவர்களுக்கு அவருடைய உள்ளங்களிலே இந்த மக்கா நகரத்தை பற்றி, அதை சூழ இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அடையாளங்களை பற்றி ஒரு உண்மையான ஒரு மதிப்பு அவர்களிடத்திலே இல்லை. அதை பற்றி அவர் அறிவு இல்லாத காரணமாக அவர்கள் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள். எனவே அது சம்பந்தமாக நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மக்கா நகரை நேசித்திருக்கிறார் என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? அந்த ஒரு ஊருக்கு, அந்த மக்கா என்று சொல்ற ஒரு ஊருக்கு எத்தனையோ பெயர்களை வைக்கிறார். அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு ஒரு பிள்ளை கிடைத்திருக்கிறது. ஒரே ஒரு பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளைக்கு நாங்கள் ஒரு பெயர் வைத்திருப்போம். ஆனால் செல்ல பெயர்களால் வைக்கப்பட்ட பெயர் இல்லாமல் வேறு பெயர்களை சொல்லித்தான் கூப்பிடுவோம். காரணம், அந்த குழந்தையின் மீது இருக்கக்கூடிய ஒரு ஆசை, அந்த குழந்தையின் மீது இருக்கக்கூடிய ஒரு மஹப்பத், ஒரு நேசம் என்பதுதான். ஆனால் அல்லாஹ் இங்கே தான் விரும்பிய அந்த மக்களானவரை பல்வேறு பெயர்களிலே அழைக்கிறான். குர்ஆனிலே பல்வேறு பெயர்களிலே அந்த நகரத்தை அழைக்கிறான் என்பது அந்த நகரத்தை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதற்கான ஒரு அடையாளம் அல்லவா? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் முதலாவது மக்கா நகரத்துக்கு எங்கள் எல்லோருக்கும் தெரிந்தவே தான் மக்கா என்று குர்ஆனிலே பயன்படுத்துகிறான். சூரத்து ஃபத்ஹிலே அல்லாஹ் சொல்லுகிற போது வஹுவல்லதி கஃப ஐதியஹும் அன்கும் வ ஐதியக்கும் அன்ஹும் பிபத்னி மக்கா, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கு வெற்றிகளை தந்ததற்கு பிறகு அவர்கள் உங்கள் மீது தாக்குவதையோ நீங்கள் அவர்கள் மீது தாக்குவதையோ அந்த மக்காவில் நாங்கள் ஏற்படுத்தி தரவில்லை, தடுத்து விட்டோம் என்று அல்லாஹ் மக்கா நகரை மக்கா என்று பெயர் குறிப்பிட்டு சொல்கிறான். அதுபோல அந்த மக்கா நகருக்கு இன்னும் ஒரு பெயரை அல்லாஹ் சொல்கிறான். அந்த பெயரிலே தொடர்ச்சியாக அதனுடைய பண்பையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுதான் பக்கா என்று சொல்கிற ஒரு பெயர். அல்லாஹ் சூரா ஆல் இம்ரானிலே சொல்கிற போது இன்ன அவ்வல பைத்தின் புதிய நின்னாசி லல்லதி விபக்கத முபாரகா வஹுதன் லில் ஆலமீன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த உலகத்திலே எத்தனையோ பள்ளிவாயல்கள் இருக்கிறது. எங்கள் எல்லோருக்கும் தெரியும், பிரபஞ்சமாக 3 பள்ளிவாயல்கள் இருக்கிறது. பைத்துல் முகத்தஸ், அதே போல மஸ்ஜித் நபவி, அதே போல காபத்துல்லாஹ். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இப்படி எத்தனையோ பள்ளிவாயல்கள் இருந்தாலும் இந்த உலகத்திலே நான் முதலாக படைத்து முதலாக நான் நிறுவிய பள்ளிவாசல் எது தெரியுமா? மக்கா நகரிலே இருக்கக்கூடிய அந்த காபத்துல்லாஹ். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், வஹுதன் லில் ஆலமீன். அந்த நகரம் எப்படிப்பட்டது தெரியுமா? அங்கிருந்துதான் நேர்வழி உலக மக்களுக்கெல்லாம் நேர்வழி செல்கிறது. தௌஹீத், ஏகத்துவத்தை அங்கிருந்துதான் அல்லாஹ் ஒருவரை வணங்க வேண்டும் என்று சொல்கிற அந்த ஏகத்துவ இறைவன் கொள்கையை அங்க இருந்துதான், அந்த ஊரில் இருந்துதான் அனைத்து மக்களுக்கும் சென்றடைகிறது என்ற செய்தியை நாங்கள் குர்ஆனிலே பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஊருக்கு உம்முல் குரா என்று பெயர் வைத்திருக்கிறார். நகரங்களிலே ஊர்களினுடைய தாய் என்பதுதான் நம்முடைய அர்த்தம். உம்முல் குரா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். குர்ஆன் இறங்கியதற்கான காரணத்தை சொல்கிற போது நபியை பார்த்து சொல்கிறார், லிதுன்திர உம்முல் குரா வ ஹவ்லஹா. நீங்கள் அந்த மக்காவாசிகளுக்கு அச்சமூட்டுவதற்காகவும் அந்த மக்காவாசிகளுக்கும் அதை சூழ இருக்கக்கூடிய ஏனைய மக்களுக்கும் அச்சமூட்டுவதற்காக இந்த குர்ஆனை நபியை நாங்கள் உங்களுக்கு இறக்கி தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் அந்த உம்முல் குரா என்று அந்த மக்கா நகருக்கு பேர் சொல்கிறான். அதே போல அந்த நகரத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். காரணம், அந்த மக்கா மீது, அந்த மக்கா என்று சொல்கிற அந்த பகுதியின் மீது அல்லாஹ் நேசிக்கிறான். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், லா உக்ஸிமு பிஹாதல் பலத்,
அந்த ஊரின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். அந்த மக்களான நகரின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அந்த ஊர் எப்படிப்பட்டது தெரியுமா? வாழ்ந்தேனும் பிஹாதர்கள், நபியே நீங்கள் வாழ்கின்ற அந்த பூமி, நபி வாழ்ந்த பூமி, அதை எவ்வளவு சிறப்பானது என்று அல்லாஹ் அந்த ஊரை சிறப்பித்து குர்ஆனில் சொல்கிறான். எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த சூரானா வத்தீனி, அதிலே அல்லாஹ் சொல்கிறான் வஹாதல் பலதி அமீன், ஒரு அமீன் வாழ்ந்த, அமீன் என்று சொல்கிற நபிகளுடைய பெயர் அமீன், அதாவது நம்பிக்கைக்குரியவர், நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் என்ற நபிகளுடைய அந்த பெயரிலேயே அல்லாஹ் வஹாதல் பலதி அமீன், பாதுகாக்கப்பட்ட அபயமளிக்கப்பட்ட பூமியாக அந்த ஊரை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இவ்வளவு சிறப்பு மிக்கதாக அந்த மக்கா நகரம் இருக்கிறது. அதே போல அந்த ஊரிலே யார் அந்த ஊருக்குள் போகிறார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், அவர்களுக்கு எந்த விதமான பயமும் இருக்காது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த மக்கா வாசிகளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அவர்கள் வெறும் அண்ணா ஜஅல்னா ஹரமன் ஆமினா, இந்த மக்கா நகரை பாதுகாக்கப்பட்ட ஒரு ஊராக சிறப்பாக அங்கு போனால் உங்களுக்கு பயமே இல்லை, அபயம் அளிக்கப்பட்ட ஒரு பூமியாக இருக்கிறது என்று அதை நீங்க பார்க்கலையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அன்பானவர்களே, அது பாதுகாக்கப்பட்ட பூமி என்பதற்கான ஒரு ஆதாரமாக இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். அவருடைய சரத்தின் பிரகாரம் அந்த செய்தி பதியப்படுகிறது. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பகுதியாக செல்கிறார்கள். அங்கு ஒரு கபரை காண்கிறார்கள். அப்பொழுது சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள், இது யாருடைய கபர் என்று தெரிகிறதா என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் தான் அதை அறிவார் என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த கபர் அபூ ரிஹான் என்று சொல்கிற ஒரு மனிதனுடைய கபர் என்று சொல்கிறார்கள். யார் இந்த அபூ ரிஹான் தெரியுமா? இவர் சாலிஹ் நபியுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர். இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்துக்கு அல்லாஹ் நாக்கத்துல்லாஹி வஸூலியாக அவர்களுக்கு அல்லாஹ் விரும்பி ஒரு ஒட்டகத்தை கொடுத்தார். அந்த ஒட்டகத்துக்கு அவர்கள் அநியாயம் செய்து அந்த சமூகத்தை அல்லாஹ் அழித்தான். சமூக கூட்டத்தாரை அல்லாஹ் அழித்தான். அப்படி அல்லாஹ் அந்த சமூக கூட்டத்தாருக்கு அவனுடைய தண்டனையை இறக்கிய நேரத்தில் இந்த அபூ ரிஹான் என்று சொல்கிற இந்த மனிதர் மக்காவுக்கு ஒரு வேலையை நிமித்தம் வந்திருக்கிறார். அதன் காரணமாக அந்த தண்டனையிலிருந்து அவர் பாதுகாக்கப்பட்டு விட்டார். அவர் மக்காவிலே தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு எப்பொழுது அந்த மக்கா நகரத்தை விட்டு வெளியே வந்தாரோ அப்பொழுதே அவருக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை குடித்துவிட்டு அவர் இந்த இடத்திலே மரணித்து அழைக்கப்பட்டார் என்ற செய்தியை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹுடைய கிரந்தத்திலே கொண்டு வருகிறார்கள். எந்த அளவுக்கு அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தண்டனை கூட அந்த இடத்திலே இறங்காமல் பாதுகாக்கப்படுகிறார். எவ்வளவு மகத்துவமான ஒரு இடம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மக்கா நகர் என்பது புனிதமானது. அது யார் புனிதமாக்கியது? எப்போது புனிதமாக்கப்பட்டது? அமைச்சர்கள் கூடி முடிவெடுத்தார்களா? அங்கு இருக்கக்கூடிய மன்னர்கள் கூடி இந்த மக்காவை புனிதமானது என்று சொன்னார்களா? இல்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்பொழுது வானமும் பூமியும் படைக்கப்பட்டதோ அன்றே இந்த பூமி புனிதமான பூமியாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். மக்கா நகர் என்பது வானமும் பூமியும் எப்போது படைக்கப்பட்டதோ அன்றிலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் படைத்த அந்த ரப்பு புனிதமாக்கியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள், அந்த மக்கா பூமியிலே எனக்கு முன்னால் பல நபிமார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். யாருக்கும் அந்த மக்கா பூமியிலே யுத்தம் செய்ய முடியாது. அங்கே அவர்கள் யாரோடு சண்டை பிடிக்க முடியாது. எனக்கு பின்னாலே அந்த மக்கா பூமியிலே சண்டை பிடிக்க முடியாது என்று நபிகள் சொன்னார்கள். எனக்கு கூட ஒரு சில மணி நேரங்கள் தான் ஹலாலாக்கப்பட்டது. அதுவே நாங்கள் வரலாறுகளை பார்க்கிறோம். யுத்தம் இல்லாமல் அவர்கள் வெற்றி கொண்டார்கள் என்றால் மக்காவை எந்த அளவுக்கு புனிதமானதாக அந்த நகரம் இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, அந்த மக்கா நகரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுகது ஷவுஹு, அங்கு இருக்கக்கூடிய புற்களை கூட குடுங்க முடியாது. அங்கு இருக்கக்கூடிய மரங்களை, அந்த பூமிக்கு இருக்கக்கூடிய மரங்களை தேவையில்லை என்று சொல்லி குடிவிட முடியாது, பாவமாக சொன்னார்கள். அதே போல வலா யுனஃபு ஸைதுஹு, அங்கு இருக்கக்கூடிய வேட்டை பிராணிகள் இருந்தால் அதை திரட்ட முடியாது, வேட்டை ஆட முடியாது, அதை திரட்ட முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அவ்வளவு புனிதமானது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு பொருள் கீழே விழுந்து விட்டது என்று சொன்னார் உரியவர் தான் அங்கிருந்து அந்த பொருளை எடுக்க வேண்டும். வேறொருவருடைய பொருள் விழுந்து விட்டால் நாங்கள் எடுத்து விட்டோம். யாருடைய பொருள் என்று கேட்கிறவருக்கு
எங்களுக்கு இந்த மக்காவினுடைய புனிதத்துவத்தை சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல அன்பார்ந்தவர்களே, இந்த மக்காவினுடைய புனிதத்தில் இன்னும் ஒன்றுதான் மலக்குமார்கள் இறங்கிய பூமியில். மலக்குமார்கள் நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அவருடைய முழுமையான தோற்றத்திலே கண்ட பூமி அது. நபிகளாருக்கு வஹி இறங்கிய பூமி அது. நாங்கள் பார்க்கிறோம் மறுமை நாள் நெருங்குகிற போது தஜ்ஜால் அந்த ஊருக்குள் போவதற்கு முயற்சிப்பார். 2 மலக்குகள் அவனை தடுத்துக் கொண்டிருப்பார்கள். மலக்குகளை கொண்டு அல்லாஹ் அந்த ஊரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். எவ்வளவு சிறப்பு மிக்க ஊர்! அன்பார்ந்தவர்களே, இந்த ஊரினுடைய மகிமையை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். நாங்கள் இந்த பண்டார புஸ்தகத்திலே எங்களுடைய ஊரினுடைய பேர் எப்படி வந்தது, இந்த ஊரிலே வரலாறு எப்படி வந்தது என்று படிக்க போகிறோம். எங்களுக்கு ஒரு உணர்வு வரும். ஆனால் இந்த ஊருக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய எங்களுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த அந்த மக்காவை பற்றி நாங்கள் படிக்க வேண்டும். அந்த மக்காவினுடைய சிறப்புகளை பற்றி நாங்கள் படிக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ்களும் குர்ஆன் வசனங்களும் எங்களுக்கு ஞாபகமூட்டுகிறது. இதனுடைய வரலாறு என்பது இன்றைக்கு நேற்று வந்த வரலாறு அல்ல. நபிகளாரிடமிருந்து ஆரம்பிக்கப்பட்ட வரலாறு அல்ல. நபிகளாருக்கு 5000 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து இந்த வரலாறு தோன்றுகிறது. அன்பார்ந்தவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சொல்கிறார்கள், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பிவாதி கைரி தி ஸர்இன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம். நபி அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள், அல்லாஹ்வே, உன்னுடைய பூர்வீக பூமியான இந்த பைத்துல் அதாவது காபத்துல்லா இருக்கக்கூடிய இந்த பூமியில் என்னுடைய குழந்தைகளை என்னுடைய மனைவியை நான் விட்டு செல்கிறேன். அந்த பூமி எப்படிப்பட்டது தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊருக்கு போற நேரம் கைரி தி ஸர்இன் விளைச்சலுக்குரிய மரங்கள் இருந்ததற்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை. வெறும் பாலைவனம், தண்ணி இல்லை. வெட்ட வெளியாக இருந்த அந்த இடத்திலே என்னுடைய பரம்பரையை நான் விட்டுவிட்டு செல்கிறேன், என்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு செல்கிறேன், நீதான் அதுக்கு பொறுப்பென்று அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டி விட்டு சென்றார்கள். அதுபோல அவர் துவா கேட்டார். அன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்களே, அவருடைய துவா தான் இன்று வரைக்கும் அல்லாஹ் அங்கீகரித்து எங்களுடைய உங்களுடைய உள்ளங்களை எல்லாம் அந்த மக்காவை நேசிக்க வைத்தார். அவர் கேட்டார், ஃபஜ்அல் அஃபிதத்தன் மினன் நாஸி தஹ்வி இலைஹி. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அவருடைய உள்ளங்களையும் அந்த மக்காவின்பால் சாய்த்து விடு, அந்த மக்காவின்பால் கொண்டு வந்து சேர்த்து விடு என்று அவர் துவா கேட்டார். எங்களுக்கும் ஆசை இருக்கிறது. எங்களிடத்திலே காசு பணம் இல்லாவிட்டாலும் என்றோ நான் அங்கே போக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கையெழுந்துமாக இருந்தால் எவ்வளவு முக்கியமான ஒரு ஊராக அந்த மக்கமானவர் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த மக்கமானவரிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இன்னும் ஒரு துஆ தான் வர்ஸுகுஹும் மினத் தமராத். அந்த மக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்களுக்கு பழங்களை ரிஸ்குகளை பழங்களிலே பரக்கத்தை தா என்று அவர்கள் கேட்டார்கள். இன்று வரைக்கும் சீசன் இல்லாமல் எல்லா வகையான பழங்களும் அந்த மக்காவிலே கிடைக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு சிறப்பான ஒரு இடமாக இருக்கும் என்பதை நாங்கள் நினைக்கலாம். அன்பார்ந்தவர்களே, அந்த மக்கா பூமி மட்டுமல்ல, அந்த மக்காவிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களும் காபத்துல்லாவாக இருக்கலாம், காபத்துல்லாவில் இருக்கக்கூடிய அதாவது மகாம் இப்ராஹிமாக இருக்கலாம், அல்லது ஜம்சமாக இருக்கலாம், சஃபா மர்வாவாக இருக்கலாம், முஸ்தலிஃபாவாக இருக்கலாம். எல்லா இடங்களும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகாம் இப்ராஹிம் என்று சொல்கிற இடத்தை பற்றி குர்ஆனிலே சொல்கிறார். சொல்றான், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாம் இப்ராஹிம். மகாம் இப்ராஹிம் என்று சொல்கிற அந்த இடம் இருக்கிறது அல்லவா, காபத்துல்லாவிலே அந்த இடம் சிறப்பானது. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிக்குரிய ஒரு அல்லாஹ்வுடைய ஆயத், அவருடைய அத்தாட்சி என்று சொல்கிறான். அற்புதமான ஒன்று. வானத்தில் சுவர்க்கத்திலே இருந்து 2 கற்கள் எடுக்கப்பட்டது உலகத்திற்கு. ஒன்று ஹஜ்ருல் அஸ்வத், அதே போல மகாம் இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று கட்டினார்கள். அந்த கல்லம் சுவர்க்கத்தில் கல் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. அன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த கல்லுக்கு மேல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கீழே கட்டுகிறார்கள். ஒரு அளவுக்கு மேல அவர்கள் கட்ட முடியாத இடத்திலே அந்த கல்லுக்கு மேலே கட்டுகிறார்கள். நாங்கள் வரலாறுகளை பார்க்கிறோம். அவர் உசந்து கட்டிக்கொண்டு போகிற போது கல்லை உயர்ந்து கொண்டு போவதாக, அவர் இறங்குவதற்கு நாடுகிற போது அப்படியே பணிந்து அவருக்கு இடம் கொடுப்பதாக அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் காட்டப்படுகிறது.
அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதுபோல அந்த மகாம் இப்ராஹிம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னார், நீங்க காபத்துல்லாஹை கட்டி முடிச்சதுக்கு பின்னால் மக்களை ஹஜ்ஜின் பக்கம் அழைங்கள். வஅத்தின் ஃபின்னாஸ் பில் ஹஜ் யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி ضامر يأتين من كل فج عميق. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னார், நீங்கள் மக்களை அழையுங்கள், ஹஜ்ஜிக்கு வாங்க. வீடு கட்டி முடிஞ்சிட்டீங்க, காபத்துல்லாஹ் கட்டி முடிஞ்சிட்டு எல்லாரும் இதன் பக்கம் வாருங்கள், அழையுங்கள். அவர்கள் மூளை முடுக்கெல்லாம் இருந்து ஒவ்வொரு ஊரில் இருந்தும் அவர்கள் கால்நடையாக அதை ஒரு வெளித்த ஒட்டாங்களிலே வருவார்கள் என்று அல்லாஹ் வாக்கு கொடுத்தான். அந்த மகாம் இப்ராஹிமுக்கு மேலிட்டுதான் அவர் அழைத்தார். அந்த செய்தி இன்று ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் சென்றடைந்திருக்கிறது. ஹஜ்ஜிக்காக ஒவ்வொரு வருடமும் எத்தனையோ லட்சம் மக்கள் அந்த அழைப்பை ஏற்று சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அத்தாட்சிகள் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய ஜமீயத்துல் உலமா எங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமையை சுருக்கமாக செய்யப்பட வேண்டியதற்கு அமைய மிக சுருக்கமாக இந்த மக்காவினுடைய சிறப்புகளும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களை பற்றி பேச போனால் டைம் போதாது. மகாம் இப்ராஹிம் மட்டும் சொல்லிவிட்டு நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மக்கா நகரம் அதை சூழ இருக்கக்கூடிய பகுதிகளும் அல்லாஹ்வினால் அருள் பாலிக்கப்பட்டதாக பரக்கத் பொருந்தியதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் முதலாவது ஜும்மாவிலே பார்த்தோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜிலே இந்த சமூகத்துக்கு ஒரு செய்தியை சொன்னார்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய சொத்துக்களை அபகரிக்க முடியாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய இரத்தத்தை ஓட்ட முடியாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய மானத்தை வாங்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, நபிகளா இதை எப்படி சொன்னார்கள் தெரியுமா? இந்த மக்கா நகரத்தினுடைய சிறப்பு எவ்வளவு மகத்துவம் மிக்கதோ, இன்றைய அரபாவுடைய தினம், இந்த அரபா மைதானம் எவ்வளவு சிறப்பானதோ, எவ்வளவு மகத்துவம் மிக்கதோ, அதுபோலதான் பிறருடைய சொத்து. நீங்கள் பிறருடைய சொத்தை அபகரிக்கின்றீர்களா? பிறருடைய சொத்திலே கை வைக்கிறோமா? காபத்துல்லாவை நாங்கள் அநாகரிகப்படுத்துவதற்கு, காபத்துல்லாவை சேதப்படுத்துவதற்கு, நாங்கள் அந்த மக்காவுடைய புனிதத்தை கெடுப்பதற்கு சமன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொன்னார். எவ்வளவு மகத்துவம் மிக்கதாக அந்த மக்கா நகரம் அதை சூழ இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறதா? அன்பானவர்களே, அந்த மக்காவிலே நாங்கள் இந்த பள்ளியிலே 1,00,000 முறை தொழுவதற்கும், அந்த மக்காவிலே அந்த காபத்துல்லாவிலே ஒரு தடவை தொழுவதற்கும் சமன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெண்களுக்கு அவர்களுடைய ஜிஹாதாக பெண்கள் அதாவது ஜிஹாத் செய்ய வேண்டுமாக இருந்தால் அது எது தெரியுமா? அவர்கள் ஹஜ்ஜுக்கு போகட்டும் என்று அல்லாஹ் சொன்னார்கள், உம்ராவுக்கு போகட்டும் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு பெண்களை அந்த மக்களுக்கு போவதற்கான ஊக்குவிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஊக்குவித்திருக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் எல்லோரும் அந்த மக்கா நகரை அடைய வேண்டும். எங்களிடத்திலே காசு பணங்கள் இல்லாவிட்டாலும் நியத்துகள் வைக்க வேண்டும், அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் 50 கடமைகளை இறுதி கடமை ஹஜ். உங்கள் அதிகமானவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், எனக்கு காசு இல்லை, நான் ஹஜ் செய்ய தேவையில்லை. அன்பானவர்களே, ஹஜ் கடமை அல்ல, ஆனால் அதற்காக முயற்சி செய்வது, அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை முதலில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதிகமானவர்கள் தொழுகிறவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் ஹஜ்ஜுக்காக இவ்வளவு பணத்தை செலவழித்து அங்கே வைத்து என்னத்தை காணப்போறோம், ஒன்றுமே இல்லை என்று சிலர்கள் அந்த காசு பணம் இருந்தும் அவருடைய உள்ளங்களே அந்த மக்காவை பற்றியும் அந்த காபத்துல்லாவை பற்றியும் அதற்காக செலவு செய்யக்கூடிய காசை அனாவசியம் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிற மக்கள் இன்னும் எங்களுடைய நாட்டிலே, எங்களுடைய ஊர்களிலே, எங்களுடைய குடும்பங்களிலே இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களுக்கு துஆ செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய கடமைகள் 50 கடமைகள் ஒன்றான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கான நியத்தியாக வைக்க வேண்டும். அந்த மக்காவையும் அதை சூழ இருக்கக்கூடிய பகுதிகளையும் கண்ணியத்தையும் பார்த்து பாதுகாத்து நாளை மறுமை நாளே நாங்கள் சுவர்க்கவாதிகளாக மாறி எல்லாம் அல்லாஹ் எங்கள்